இறைவனின் சந்நிதியில் இறைவனின் இல்லத்தில் இறைவனின் சந்நிதியில் இறைவனின் இல்லத்தில் இறைவனின் செயல்களுக்காய் இறைவனின் இறைவனின் செயல்களுக்காய் இறைவனின் மாட்சிமைக்காய். இது திருப்பலியானது கடவுளுக்கு நன்றியதலாக ஈடன் மாரியம் இவரது 6வது பிறந்தநாளை கடவுளுக்கு நன்றியதலாக திருப்பலியாக தருகின்றார். மற்றும் மறித்த மேரி ஷீபா, மார்கரெட் சுகு மற்றும் மகேஷ் பாபு இவர்களுடைய ஆழ்மழைப்பாதலுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புதரப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இன்னொரு இந்திய புனிதரான புனித ஜோசப் வாஸ் என்பவரின் நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் இந்திய நாட்டில் பிறந்து மகாராஷ்டிராவில் இருக்கும் ஒரு இடத்தில் பிறந்து வாழ்ந்து வந்தால் கூட அவர் எல்லா இடங்களிலும் அவரது ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்றி வருகின்றார். முக்கியமாக எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு நான் செல்ல வேண்டும் என்று எண்ணி அவர் இலங்கையில் இருக்கும் எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்றி வருகின்றார். இந்த வசாய் மற்றும் மேங்களூர், கோவா இந்த இடத்தில் முழுவதாக இவர் ஆண்டவரின் வார்த்தையை பறைசாற்றி வருகின்றார். எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் அவர் அவரது விசுவாசத்தை தளரவிடாமல் அவர் விசுவாசியாக அனைவருக்கும் பறைசாற்றி வருகின்றார். குறிப்பாக இலங்கையில் பார்க்கும்போது அங்கிருக்கும் அரசன் அவரை ஏற்றுக்கொண்டு துலகத்தில் அவருக்கு எல்லா விதமான சலுகையும் தந்து அவரை வழிநடத்துகின்றார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த சலுகைகளை எல்லாம் அவர் மீண்டும் திருப்பி எடுத்துக் கொள்கின்றார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அரசனே இவரை கொலை செய்ய முன்வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதில் என்ன தெரிகின்றது என்றால், நமக்கு சார்பாக இருப்பவர்கள் சில தருணத்தில் அவர் இந்த சூழ்நிலை சரியாக இல்லை என்றால் நமக்கு எதிராக கூட மாறலாம். ஆனால் புனித ஜோசப் வாஸ் மனம் தளராமல் ஆண்டவரின் வார்த்தைக்கு செயலுக்கு ஒரு சாட்சியாக அவர் திகழ்கின்றார். அவரது புனித பட்டமானது சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நமது பாப்பரசர் இலங்கையில் அவரை புனித பட்டத்திற்கு ஏற்றினார். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் புனிதராக வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு எண்ணமாக இருக்கின்றது. அதனால்தான் எல்லா புனிதர்களின் வாழ்க்கையை மாற்ற எல்லா துன்பங்களிலும் நாம் ஆண்டவரை பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருகின்றார். நாம் புனிதர்களாக வாழ அந்த அழைப்பை பெற்றிருக்கின்றோமா, அந்த தகுதியில் இருக்கின்றோமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியில் நாம் செய்த அனைத்து தவறுகளுக்காக தந்தையாக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ கலைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்கும் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றார். பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். 40
ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் அல்லவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். விண்ணரசு பற்றின செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழங்கால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உனது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாக இரும். ஆனால் நீர் போய் உம்மைய குருவுக்கு காட்டும். நோய் நீங்கியதற்கான மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கடினமாக கூறி உடனே அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகர்களுக்கும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டே இருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒருவரிடம் ஒரு கட்டளை தருகின்றார். அந்த கட்டளையை அந்த நபர் மீறுகின்றார். அந்த கட்டளைக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்வதில்லை. சில விவிலிய எழுத்தாளர்கள் 2 கேள்விகளை கேட்கின்றார்கள். முதல் கேள்வி என்னவென்றால், இந்த தொழுநோயாளர், குணமடைந்த தொழுநோயாளர் செய்தது சரியா தவறா? சரியா தப்பா? சரி. சில பேர் தப்பு யாரும் சொல்றீங்களா? யாரும் சொல்லல. இன்னும் சிலர் சொல்கின்றார், அவர் செய்தார் சரி, அதன் பிறகு இவருக்கு என்ன ஆயிற்று? இந்த தொழுநோயாளர், குணமடைந்த தொழுநோயாளர் என்ன ஆனார்? அன்பானவர்களே, இந்த 2 கேள்விகளுக்கும் பதிலையும் அந்த விவிலிய எழுத்தாளரை சொல்கின்றார். முதல் கேள்விக்கு பதில், அந்த தொழுநோயாளர் செய்தது சரி. ஏனென்றால் மனித இயல்பு, ஒரு மனிதன் கடவுளிடம் வேண்டிக் கொண்டே இருக்கின்றார், எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும், ஒரு நல்ல விஷயம் எனது வாழ்க்கையில் நடக்க வேண்டும். மனிதர்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. எந்த மருத்துவரும் இவனை குணமாக்க முடியவில்லை. எத்தனையோ ஆண்டு துன்பத்தில் இருந்தவர், எத்தனையோ மக்கள் இவன் தொழுநோயாளர், இவனை நாம் தொடக்கூடாது, இவனிடம்
அந்த மகிழ்ச்சியை அவனால் கட்டுப்படுத்த இயலவில்லை. அதனால்தான் எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவர் என்னை குணமாக்கி விட்டார், ஆண்டவர் என்னை குணமாக்கி விட்டார் என்று அவன் சொல்லிக் கொண்டே வருகின்றான். அன்பானவர்களே, இந்த ஊமைக்கு இந்த நிகழ்வுக்கு தொடர் ஒரு கதை இருக்கின்றது. இந்த தொழுநோயாளரை பற்றி அவன் குணமடைந்த பிறகு அவன் எல்லா இடங்களிலும் சென்று மோசே கட்டளைக்கு ஏற்ப அந்த காணிக்கையும் செலுத்திவிட்டு அவனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வருகின்றான். ஆனால் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவனுக்கு தொழுநோய் இல்லை என்று மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எத்தனையோ ஆண்டுகளாக இவனை ஒதுக்கி வைத்தே நாம் பார்த்து விட்டோம். இவனிடம் எந்த விதமான சௌலபியம், எந்த விதமான பணமும் எந்த விதமான உணவும் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இப்பொழுது நான் சாதாரண மனிதன், எனக்கு தர வேண்டிய கௌரவத்தை நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி தருவது என்ற எண்ணம் இந்த மக்களின் உள்ளத்தில் வருகின்றது. இவன் நடிக்கின்றானா அல்லது இவன் உண்மையாகவே குணமடைந்தானா? இவன் குணமடைந்தது ஆண்டவரின் ஆற்றலால் குணமடைந்தானா அல்லது அழகின் ஆற்றலால் குணமடைந்தானா? இந்த விதமான எண்ணங்கள் எல்லாம் மக்களின் மனதில் வருகின்றது. அதனால் அவன் குணமடைந்த பிறகு கூட அவனை ஒரு தொழுநோயாளியாக தான் மக்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள். அனைவரும் அவனை ஒதுக்கி வைத்துக் கொண்டேதான் வருகின்றார்கள். எப்பொழுது அவனது உள்ளத்தில் ஒரு கசப்பான ஒரு உண்மை தெரிகின்றது. இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நான் என்ன செய்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனக்கு தொழுநோய் இருக்கும் போது என்னை தொட்டு குணமாக்கிய நபரிடமே நான் செல்கின்றேன். அவர் நான் பாவத்தில் இருக்கும் போது, எனக்கு தொழுநோயில் இருக்கும் போதே என்னை தொட்டு குணமாக்கினார். இப்பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியோடு அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற எண்ணத்தோடு மீண்டும் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே செல்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அவனை முழுமனதோடு ஏற்றுக்கொள்கின்றார். அந்த எழுத்தாளர் சொல்கின்றார், ஆண்டவரோடு எத்தனையோ சீடர்கள், 12 சீடர்கள் விட்டு எத்தனையோ சீடர்கள் ஆண்டவரோடு இருந்து கொண்டே இருந்தார்கள். அந்த எத்தனையோ சீடர்களோடு சேர்ந்த ஒரு சீடராக இந்த குணமடைந்த தொழுநோயாளர் இருக்கின்றார் என்று அந்த விழுமிய எழுத்தாளர்கள் சொல்கின்றார். அன்பானவர்களே, நாமும் சில தருணத்தில் இந்த தொழுநோயாளரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அவன் ஆண்டவரிடம் ஜெபிக்கும் போது, எனக்கு தொழுநோய் இருக்கின்றது, எனக்கு இந்த நோயை நீக்க வேண்டும் நீர் என்று எந்த விதமான ஜெபமும் செய்யவில்லை. அவர் சொல்வது, நீர் விரும்பினால் எனது நோய் நீங்குக. எந்த நோய், உடல் நோயா உள்ளம் நோயா, எந்த விதமான நோயும் அவர் சொல்வதில்லை. நமது ஜெபம் இத்தகைய ஜெபமாக இருக்க வேண்டும். எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல், ஆண்டவரே எனக்கு இது தேவை என்று சொல்லாமல், ஆண்டவரே எனக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தெரியும், அந்த தேவைக்கு ஏற்ப எனக்கு ஆசையை வழங்கும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு அதிகமான ஆசையை தருகின்றார். இதுதான் உண்மையான ஜெபமாக இருக்கின்றது. அன்பானவர்கள், எத்தனையோ புனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கின்றோம். இந்த இன்றைய புனிதர் விழாவை கொண்டாடும், நினைவை கொண்டாடும் புனித ஜோசப் வாஸ். அவரது வாழ்க்கையை பார்க்கும்போது வசை நாட்டில் பிறந்து கோவாவில் வளர்ந்தாலும் அவரது வாழ்க்கை முழுவதும் இலங்கையில் தான் இருந்தது. அவர் கோவாவில் இருந்து கேரளாவில் இருக்கும் அந்த கேலிக்கட் வரை நடந்து சென்றாராம். காரணம் என்னவென்றால், ஆண்டவரின் வார்த்தையை நான் பறைசாற்ற வேண்டும். மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தந்தால் கூட எனது கடமை ஆண்டவரின் வார்த்தை, எனது வாழ்க்கை வழியாக, எனது வார்த்தை வழியாக நான் ஆண்டவரின் வார்த்தையை பறைசாற்ற வேண்டும். இந்த எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து வந்தார். அதனால்தான் இன்று அவர் புனிதராக இருக்கின்றார். இன்றைய தொழுநோயாளர், குணமடைந்த தொழுநோயாளர் மற்றும் புனித ஜோசப் வாஸ் இருவரும் நமக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள். நாமும் நமது பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்றால், வெறும் நமது இல்லங்களில் விவிலியத்தை படித்தால் மற்றும் போதாது, நமது வாழ்க்கையில் விவிலியத்தை பின்பற்ற வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் எங்கு வேலை செய்தாலும் விவிலியத்தில் இருக்கும் வார்த்தைகளை நமது வார்த்தைகளாக, நமது உள்ளத்தின் வார்த்தைகளாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான விசுவாசம். இந்த விதமான விசுவாசத்தை வாழும்போது அந்த மகிழ்ச்சியை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது. சில தருணத்தில் நம்மிடம் மற்றவங்ககிட்ட பேசும்போது அந்த துக்கத்திலே அந்த மூச்சு இருக்கும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்காங்க, அந்த சிரிப்பு தெரியாது. ஆனால் ஏனென்றால் அந்த உள்ளத்தில் இந்த உலக துக்கங்கள் நமது உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவரின் வார்த்தை நமது உள்ளத்தில் இருக்கும் போது அந்த உள்ளமானது அதிகமான மகிழ்ச்சியை தருகின்றது. இதுதான் உண்மையான பெருமகிழ்ச்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் ஜெபிக்கும் போது அந்த மகிழ்ச்சி, இந்த குணமடைந்த தொழுநோயாளர் அவன் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி நமது உள்ளத்திலும் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று
விசேஷமாக ஜெபிப்போம். புனித ஜோசப்பாஸ் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார். அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது எத்தனையோ துன்பத்தில் இருந்தார். ஆனால் கூட அவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவரின் வார்த்தையை பறைசாற்றினார். காரணம் என்னவென்றால் அவருக்கு தெரிந்திருந்தது முக்கியமானது ஆண்டவரின் வார்த்தை தான். நமது வாழ்க்கையில் ஆண்டவரின் வார்த்தை மற்றும் ஆண்டவர் நமது உள்ளத்தில் என்றும் இருக்க வேண்டும் என்று ஜெபித்து இன்றைய திருப்பலில் விசேஷமாக மன்றாடுவோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாடும் தெய்வமே, காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. என்னை வாழ்வே காணிக்கை தந்தே உம்மலமாகும் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளை முழுதுமாக பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்படையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மீதைப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக.
அவர் பாடுபட உள்ளம் கடிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவில் இருந்த இறுதிய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புத் தருகின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாது, ஹுசைனார் மற்றும் சதீஷ் எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை பணிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பெற்றவருமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் செமரியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செமரியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செமரியே, எமக்கு அமைதி அருளும். அன்பானவர்களே, இதோ இறைவனின் செம்மறி நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு உண்மையான கடவுளின் மகன். நம் பாவத்தில் விழுந்திருந்தால் கூட அவர் நம்மை அழைத்து ஏற்றுக்கொள்கின்றார். செம்மறியிலிருந்து கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறும் பெற்றோர். இன்னாண்டவரே, நீர் எழுதருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமுடையும். இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே, உன்னை நம்பி நான் வந்தேன், குணமாக்கும் இயேசுவே. இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே, உன்னை நம்பி நான் வந்தேன், குணமாக்கும் இயேசுவே. தாவீதின் குமாரா, இயேசுநாதா, உன் கைகள் பட்டாலே போதுமே. தாவீதின் குமாரா, இயேசுநாதா, உன் கைகள் பட்டாலே போதுமே. என் பாவம் போக்கி புது பாதையை நிலையான சுகந்தார் இயேசுவே, நிலையான சுகந்தார் இயேசுவே. இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே, உம்மை நம்பி நான் வந்தேன், குணமாக்கும் இயேசுவே. குணமாக்கும் இயேசுவே, உம்மை நம்பி நான் வந்தேன், குணமாக்கும் இயேசுவே. குணமாக என்று சொன்னாலே போதும், நான் இன்று குணமாவேன் இயேசுவே. குணமாக என்று சொன்னாலே போதும், புது வாழ்வு நிலையான ஒரு வாழ்வு இயேசுவே.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் உமருடையாளர்களால் முத்துயிர் பெற்ற நாம் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரி கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு உண்மையான மகிழ்ச்சியோடு நமது வாழ்க்கையை வாழ்கிறோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறை